20/11/2025 கேஎல்டிஆர் கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங்கோட ரிசல்ட் பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சொல்ல வர்றதும் புரியும், உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். 19/11/2025 கேஎல்டிஆர் கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டு 1 மணிக்கு 806க்கு ஆல் போர்டு 0 வின் ஆச்சு. அப்புறம் 3663 பவர் கெஸ்ஸிங்கில் கொடுத்துருந்தோம். அதில் 86 வின் ஆகிருக்குது. பவர் கெஸ்ஸிங்கை ஃபாலோ பண்ணி வின் பண்ணியிருந்தால் வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் 806 பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட 865 இருந்து ஒரு நம்பரில் தான் மிக்சிங். அது மாதிரி 360 இருந்து அதுவும் மிஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 3 மணி ரிசல்ட்டு 503 பொறுத்த வரைக்கும் கேரளா ரிசல்ட்லேயும் ஆல் போர்டில் 0 மட்டும்தான் வின்னிங், வேறு எந்த பெரிய வின்னிங்கும் இல்லை. இதுலேயும் சேம் தான் 360 சொல்லி கொடுத்துருந்தோம், அதுவும் மிஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 6 மணிக்கு 370 பொறுத்த வரைக்கும் சேம் தான். ஆல் போர்டில் ஒரு நல்ல வின்னிங், 0வும் 7ம். ஆல் போர்டு நம்ம டெய்லியுமே எல்லா கேம்லேயுமே 3 ஷோ இல்லைனா 4 ஷோவுமே ஆல் போர்டு நம்பர் ஃபாலோ பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் வின்னிங் வந்துகிட்டே தான் இருக்கும். 6 மணிக்கு 370 கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். சரி, ரிசல்ட்டு 370 ரிசல்ட்டுக்கு நம்ம இங்கே பாக்ஸில் 107 கொடுத்துருந்தோம், அது மிஸ் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் 740 பாக்ஸ் கொடுத்துருந்தோம், அதுவும் மிஸ் ஆகிருக்குது. இங்கே 607 மட்டும் வந்திருக்கு கொடுத்துருக்கோம். வேறு எதுவும் பெரிய லெவலில் வின்னிங் இல்லை. அப்புறம் 8 மணிக்கு 108 ரிசல்ட்டு. 8 மணி கேம்லேயும் ஆல் போர்டு 0 பாஸு 1 பாஸு. 6 மணிக்கும் 8 மணிக்கும் ஆல் போர்டு ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் இங்கேருந்து 2 நம்பர் எடுத்தாலும் சரி, இங்கேருந்து 2 நம்பர் எடுத்தாலும் சரி, 6 மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் அடிச்சிருக்கோம். காலிலேருந்தே ஆல் போர்டு இந்த ஃப்ரெண்டில் இருந்த 2 நம்பரையுமே ஃபாலோ பண்ணி விளையாடிருப்பீங்கன்னா 4 ஷோவுமே 0 வின்னிங் வந்துகிட்டே தான் இருந்திருக்கும். இன்றைக்கி 4 ஷோவிலுமே 0 வந்துருக்குது. நம்ம அதனால தான் ஆல் போர்டில் டெய்லி 0 பிடிக்கிறது. ஆல் போர்டில் 0 பிடிக்கிறதுக்கான முக்கிய காரணமே கண்டிப்பாக டிஆர் கேமில் இல்லைனா கேரளா கேமில் ரெண்டுலேயுமே மாறி மாறி 0 வந்துகிட்டே தான் இருக்கும் வாரம் ஃபுல்லாகவே. அதனால தான் நம்ம டெய்லியுமே ஆல் போர்டில் 0 வச்சு இதாக்குறோம். நம்ம கெஸ்ஸிங்கை ஃபாலோ பண்ண உங்களுக்கு தெரியும், எல்லா கெஸ்ஸிங்லேயுமே ஆல் போர்டில் 0 கண்டிப்பாக இருக்கும். சரி, நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இதில் நான் ஏதாவது முக்கியமான நம்பர் ஏதாவது சொல்லுவேன், அது உங்களுக்கு அப்போ தான் அதை பார்த்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணி விளையாட முடியும். 20/11/2025 கேஎல்டிஆர் கெஸ்ஸிங் இதுதான் நம்மளோட கெஸ்ஸிங். ஷார்ட்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கிறது தான் நம்ம கெஸ்ஸிங். இது அதோட பவர் கெஸ்ஸிங் தான் எடுத்து வச்சுருக்குறோம். இன்றைக்கான கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் 8074. ஆல் போர்டில் இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு 8 தான் ரொம்ப இதாக இருக்குது. 8 கண்டிப்பாக இருக்கும் டிஆர் ஷோ இல்லைனா கேரளா ஷோவில். அதனால தான் 8 நம்பரை பெஸ்ட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஏசி பிசி ஏபியை பொறுத்த வரைக்கும் 70074847227101. இந்த 4884 நேற்றைக்கான கெஸ்ஸிங்லேயும் கொடுத்துருந்தேன், அது நேற்று இறங்கலை. ஆனால் இன்றைக்கி இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் நேற்றைக்கு அந்த கெஸ்ஸிங் நம்பரை ஃபாலோ பண்ணுவாங்க, இன்றைக்கும் விடாமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வின்னிங் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏபிசி பொறுத்த வரைக்கும் 489 574-638-247-601 பாக்ஸில் மொத்தத்தில் 5 நம்பர் தான். அதை நீங்கள் பாக்ஸாகவும் ப்ளே பண்ணலாம், டைரெக்டாகவும் ப்ளே பண்ணலாம். அது உங்களோட ஐடியாவை பொறுத்து உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஐடியா கிடைக்கிறத வச்சு ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் ஆகாது. இது வெறும் கருத்து கணிப்பு வீடியோ மட்டுமே, கன்ஃபார்ம் நம்பர் எதுவும் கிடையாது. கெஸ்ஸிங், உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி பாருங்கள். ஆனால் கன்ஃபார்ம் வின்னிங் இருக்கும்.
எப்பவும் சொல்கிறது தான், வாரத்துக்கு 2 இல்லைனா 3 வின்னிங் கன்ஃபார்ம். இந்த வாரத்தில் இது 3வது வீடியோ. மேபி இன்றைக்கி கூட வின்னிங் வரலாம். அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா தொடர்ந்து 2 நாளாகவே வின்னிங் வரல. இது 3வது நாள் வெற்றி நாளாக அமையட்டும். என்னை ஃபாலோ பண்ணி ப்ளே பண்ணுற எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். இதோட பவர் கேசிங் பார்த்துடலாம். ஏசிபிசிஏபியோட பவர் கேசிங் 7007க்கு 75570220 எடுத்துக்கிறோம். அப்புறம் 4884க்கு 4334 9889 எடுத்துருக்கோம். அப்புறம் 7227 ஆல்ரெடி பவரில் தான் இருக்குது. 1001க்கு 60061551 எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து ஏபிசி 489க்கு 409 பவர் டு பவராக இருக்கனால 8 மட்டும் பவரில் எடுத்துருக்கோம். 439 எடுத்துருக்கோம். அப்புறம் 574க்கு 074 524 579 எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 638 இதுலேயும் 38 வந்து பவர் டு பவராக தான் இருக்குது. அதனால் 6க்கான பவர் நம்பர் மட்டும் 138 எடுத்துக்குவோம். அப்புறம் 247 வந்து 2ம் 7ம் பவர் டு பவர் இருக்கனால 4க்கான பவர் மட்டும் எடுத்துக்குவோம். 297 எடுத்துக்கிறோம். அப்புறம் 601லையும் 6ம் 1ம் பவர் டு பவராக இருக்கனால 0க்கான பவர் மட்டும் எடுத்துருக்கோம். 651 எடுத்துக்கிறோம். இந்த நம்பரையும் நீங்கள் டேரெக்டாகவோ இல்லை பாக்ஸாகவோ ப்ளே பண்ணலாம். மேபி இதுலேயும் ஏதாவது பிசிஏபி அது மாதிரி வின்னிங் வரும். அது மாதிரி இந்த டேரெக்டாக இருக்க நம்பரை வந்து நீங்கள் இப்படி கூட ஃபாலோ பண்ணலாம். இந்த ஏபிபிசியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைனா இதில் எக்ஸாம்பிள் இப்போ 489 நான் கொடுத்துருக்கேன்னா கேசிங், நீங்கள் வந்து இதில் இருந்து ஏபி 48 ஏசி 49 பிசி 89 அந்த மாதிரி கூட நீங்கள் பிரித்து வச்சு ப்ளே பண்ணலாம். எல்லா நம்பருமே ஒரு நம்பரை பிரிச்சிங்கன்னா 3 செட்டு வரும். மொத்தம் 5 நம்பரு, மொத்தத்தில் 15 செட்டு தான் வரும். 15 செட்டை வச்சு நீங்கள் கூட ப்ளே பண்ணால் கண்டிப்பாக இதிலே வின்னிங் இருக்கும். அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். அப்படியும் ப்ளே பண்ணலாம், இல்லை டேரெக்டாகவும் வச்சு ப்ளே பண்ணலாம். இங்கே மேலே இன்றைக்கி புதுசாக எழுதி வச்சுருக்கேன் பவர் டு பவர் அப்படின்னு. இன்றைக்கான கேம் 20/11/2025. இன்றைக்கான கேமை பொறுத்த வரைக்கும் பவர் டு பவரில் வின்னிங் இருக்குது. பவர் டு பவர்னால் நீங்கள் எக்ஸாம்பிள் எப்படி எழுதியது 1661 2772 3883 4994 5005. இதுதான் பவர் டு பவர். இந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து ஏபி ஏசி பிசியில் வச்சு விளையாடினீங்கன்னா கன்ஃபார்ம் வின்னிங் இருக்குது. இன்றைக்கான ரிசல்ட்டு எப்படி வரும்னா பவர் டு பவரில் கண்டிப்பாக நம்பர் வரும். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ்.